ஹாய் ஒரு 3 விஷயம் சொல்லட்டுமா? பேங்க் ஆடிட் ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு கேஸ் பேஸ்டு சினாரியோவாக இருந்தாலும் சரி, எம்சிக்யூ வந்து இண்டிபெண்ட் எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேங்கோட ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1, நார்மலாக பேங்கிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வச்சுக்கோங்களேன். அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. சரியா? இது நம்பர் 1. செகண்ட் கேட்டகரி யாருன்னு கேட்டிங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க். இந்த நேஷனலைஸ்டு பேங்க் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆடிட்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரையர் அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். தேர்ட் கேட்டகரி ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க். இவங்க தங்களுடைய ஆடிட்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா பெர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா பேங்க் ஆடிட்ல இருந்து அவங்க ஏதாவது எம்சிக்யூ டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஏரியால இருந்து டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.